கேடி கிரி என்கிற பெயரில் மினி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்து அதிக ஒளிப்பான்களை பயன்படுத்தியும் அதிகமான மின் விளக்குகளை பயன்படுத்தியும் வருவதாக இணையத்தில் ஏராளமான பொதுமக்கள் புகார் செய்து வந்தனர். தவிர மினி பேருந்தின் நடத்துனர் பேருந்தின் படிக்கட்டில் விசிலடித்தவாறு பாடி செல்வதும், பொதுமக்கள் இறங்க வேண்டிய இடத்தில் பேருந்தை நிறுத்தாமல் செல்வதும் இணையதளத்தில் வெளியிட்டு இந்த வாகனம் மீது மோட்டார் வாகன அலுவலர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த பேருந்து உரிய வழித்தடத்தில் இயக்கப்படாமல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அதிக சப்தத்துடனும் வேகமாகவும் இயக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் அந்த வாகனத்தை சிறைபிடித்து நிறுத்தி மோட்டார் வாகன அதிகாரிகளுக்கு புகார் செய்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் வாகனத்தின் ஆவணங்களை சரிபார்த்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து வாகனத்தை அங்கிருந்து வெளியேற பொதுமக்கள் அனுமதித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போட்டோ எடுத்துட்டாரு. ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டு ஹவுசிங் போர்டு வரைக்கும் தாங்க சார். ஹவுசிங் போர்டில் வந்து பூங்கா இது வரைக்கும் பெருமிட் இருக்குது சார். இவங்க ரயில் ரேட் ஓரத்தில் வந்து நிறுத்திட்டு சென்னை அடுத்த தாம்பர சண்முகம் சாலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் பழக்கம் உள்ளிட்டவைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, பாராளுமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங், கனிகா சம்பத், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாமக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், மாநில செயற்குழு உறுப்பினர் விநாயகம், அமமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கரிகாலன், காட்டங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கெஜா என்கிற கெஜேந்திரன், அதிமுக மேற்கு மாவட்டம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜப்பா, மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான சேலையூர் சங்கர் மற்றும் முன்னாள் நகரமன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், பகுதி செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மகளிர் அணி உட்பட 2000க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசின் நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்கொடுமை போன்றவற்றை கட்டுப்படுத்த தவறிய திறனற்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்து கண்டன பதாகைகளை ஏந்தி கண்டன உரையாற்றி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாஜக, பாமக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொந்தரவு, இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி ஏற்கனவே முடிந்து விட்டது. இப்ப யாரும் ஆட்சியில இல்ல. திறனற்ற முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம். போதை பொருட்கள் விற்கின்ற சந்தை தானாட்டம் செத்து போச்சு, சட்டம் ஒழுங்கே செத்து போச்சு, பாதுகாப்பில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட அருங்குணம் ஊராட்சியில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 2025-2026 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவிற்கு ஊராட்சி தலைவர் யோகேஷ் பாபு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் மற்றும் ஒன்றிய குழு தலைவர் கீதா ஆகியோர் பங்கேற்று திறந்து வைத்தனர். பின் அருங்குணம் ஊராட்சியைச் சேர்ந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர் கார்த்திகேயன், ஊராட்சி துணைத் தலைவர் கோபிநாத், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாரான ஒன்றிய பெருந்தலைவர் சார்பாகவும்
குடும்பத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அரவணம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக அரவணம் ஊராட்சி மன்றத்தில் கைப்பற்றுங்க, ஜாயின் பண்ணுங்க. கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி அடுத்தது சரோஜா. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் கொலை செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவியின் குடும்பத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி வாயிலாக மாணவியின் குடும்பத்தினருடன் பேசி ஆறுதல் கூறினார். அப்போது அவர் பேசுகையில், இந்த சம்பவம் நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம். இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்கிறதா என்று பார்ப்போம். இல்லை என்றால் எங்கள் ஆட்சி வந்ததும் உரிய நடவடிக்கை எடுப்போம். தைரியமாக இருங்கள் என்று கூறி ஆறுதல் தெரிவித்தார். வேலைக்கு வரலாம் போனா நைட்டு இன்னொன்று இறங்கினாலும் ஜவுட் எடுத்து போட்டான் அது வாங்கிட்டா. அதுக்கு பிறகுதான் இவங்க நடவடிக்கை எடுத்து போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரிக்க எப்போ கூட ஆர்ப்பாட்டம் இளைஞர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இந்த அரசாங்கத்துல சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தோம். நம்மளே எடுக்கலையே, நம்ம ஆட்சி வந்து எல்லாம் எடுக்கல. சரிப்பா சரிப்பா சரி ரைட். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் ஆளுநரும் பாஜகவின் மூத்த நிர்வாகியுமான தமிழிசை சவுந்தரராஜன் உயிரிழந்த மாணவியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வார்த்தைகளால் சொல்ல முடியாத நினைவு. தமிழகம் முழுவதும் இத்தகைய கொடூரங்கள் நடைபெறுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகிறோம். காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாணவியின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். நான் அரசியலுக்காக பேசவில்லை, இதை அரசியல் செய்யவில்லை. பெண் குழந்தைகளை பார்த்து அவர்களுக்கு மருத்துவராகவும் இருந்திருக்கிறேன். உயிர் போகும் அளவிற்கு கொடுமைகள் நடைபெற்று வருகிறது. வேதனையாக இருக்கிறது. பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இந்த மாணவியின் இறப்பு எடுத்துக்காட்டு. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு கூட இந்த அரசு அனுசரணையாக செயல்படுகிறது. இந்த கிராமத்தில் மரண ஓலம் ஒலித்துக் கொண்டிருக்கும் போது முதலமைச்சர் சென்னையில் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருக்கிறார். முதல்வர் போர்க்கால அடிப்படையில் இங்கு வந்திருக்க வேண்டும். காவல்துறையினரின் கூட்டம் நடத்தியிருக்க வேண்டும். இது ஒரு சம்பவம் இல்லை. மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது. இந்த சமூகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. வீட்டில் உள்ள பெண் குழந்தையின் படிப்பிற்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அனைத்து வகைகளையும் செய்து தருவோம். தமிழ்நாட்டில் கஞ்சா வழக்குகள்
போக்சோ வழக்குகள் 59% அதிகரித்திருக்கிறது. 8696 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றனர். ஆக இது மிகுந்த வருத்தத்திற்குரியது. இதைப்போல இனிமேல் சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் எனது பிரார்த்தனை என தெரிவித்தார். மேலும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆறுதல் தெரிவிக்க இந்த இடத்தில் பெண்கள் கூட்டமாக கூடி விரைவில் குற்றவாளியை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அப்போது கிராம மக்கள் கோபம் அடைந்து சிலர் திருட்டு திமுக ஒழிக என முழக்கமிட்டனர். சார் கொஞ்சம் விட்டுருக்காங்க சார். வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு நினைவு நிலைமை. கவலைப்படாதுங்க, நான் உங்ககிட்ட வார்த்தையில சொல்றேனே தவிர கவலைப்படாம இருக்க முடியாது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இத்தகைய கொடூரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எதிர்த்துதான் ஆர்ப்பாட்டம். மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட வருசநாடு மற்றும் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் கடந்த சில வாரங்களாகவே மழை பொழிவே இல்லாமல் இப்பகுதிகளில் நீர்வரத்து, ஆறுகள், ஓடைகள் வறண்டு காணப்படுகிறது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் காலையில் கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. வருசநாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கோவில்பாறை, வாய்க்கால்பாறை, தங்கம்மாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராம பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த ஆலங்கட்டி மழையால் சாலைகள் முழுவதும் பனிக்கட்டி துகள்கள் கிடந்தவாறு விவசாய நிலப்பரப்புகள் என எங்கு பார்த்தாலும் பனிப்போர்வை போர்த்தியபடி தரைப்பகுதி முழுவதும் பனி துகள்களாக காட்சியளித்தன. நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கள் பகுதிக்கு வந்த மழை ஐஸ் கட்டி மழையாக வந்ததால் மழை துளியாக விழுந்த பனி துளிகளை கைகளில் எடுத்து பார்த்து மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த மழை காரணமாக வருசநாடு சுற்றுவட்டார மலை கிராமம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அருள்மிகு செண்பகவல்லி அம்மன் உடனுறை பூவனநாத சுவாமி திருக்கோவில் கோபுரம் மற்றும் வாசல் முன்பு 2 பெண்கள் சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டு இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட ரீல்ஸ் பக்தர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமின்றி எதிர்ப்பும் கிளம்பியது. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து ரீல்ஸ் வெளியிட்ட பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செண்பகவல்லி அம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வரும் 23ஆம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
திண்டிவனம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்னைக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் அதிகாலை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையின் தடுப்பு சுவரை உடைத்து எதிரே வந்த அரசு பேருந்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்தவர்களில் சசிகலா என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இடிபாடுகளில் சிக்கி 36 பயணிகள் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து காவல்துறையினர் விபத்தில் காயமடைந்த அனைவரையும் மீட்டு 108 அவசர ஊர்திகள் மூலம் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் பலியான மற்றும் காயமடைந்தவர்களின் விவரம் இதுவரை வெளியாகவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் பேருந்து நிலையம் அருகே அதிக பாரம் ஏற்றி செல்லும் கனரக வாகனங்களில் இருந்து நெடுஞ்சாலையில் புழுதி பறப்பதால் பிற வாகன ஓட்டிகள் அவதிப்படுகின்றனர். மறைமலை நகர் பகுதியிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற மணல் லாரி சிங்கபெருமாள் கோவில் பேருந்து நிலையம் அருகே வந்தபோது லாரியிலிருந்து மணல் நெடுஞ்சாலை முழுவதும் கொட்டியது. இதனால் புழுதி பறக்கும் நிலை ஏற்பட்டதால் கார், வேன், ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் இருசக்கர வாகனங்கள் அதிகப்படியாக செல்வதால் இந்த மணல் மேல் ஏறி சறுக்கி விழுந்து விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது. எனவே உடனடியாக அதிகாரிகள் மணல் கொட்டிய பகுதியை சீர் செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனத்தில் உள்ள தனியார் மகாலில் சமூக நல உரிமைகள், நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் தேசிய நுகர்வோர் தின விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை பொதுச் செயலாளர் சரவணன் துவக்க உரையாற்றினார். மாநில அமைப்பு செயலாளர் கள்ளக்குறிச்சி கதிர்காமன் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தொழிலாளர் அணி செயலாளர் சரவணன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சின்னையன், செங்கை மாவட்ட தலைவர் அருள், செயலாளர் தரணி, மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், சுரேஷ், கிரிதரன், மாநில பொதுக்குழு தலைவர் சிவலிங்கம், நகர செயலாளர் ஜோதி ராமதாஸ், மாநில செயற்குழு உறுப்பினர் சுரேஷ், மாவட்ட துணை செயலாளர் கோபி, கலை இலக்கிய பிரிவு மாவட்ட தலைவர் நாகரத்னம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் தங்கவேலு, மாநில சட்ட ஆலோசகர் ஹென்றி ஜோசப், மாநில பொருளாளர் ராஜன், மாநில உயர்மட்ட குழு இணை செயலாளர் ஊமைத்துறை, மாநில தலைமை நிலைய செயலாளர் வண்டலூர் பிரேம்குமார், தலைமை நிலைய துணை செயலாளர் சந்திரபாபு, மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், மாவட்ட மகளிரணி தலைவி ஆனந்தி, நகர மகளிரணி தலைவி சரஸ்வதி, நகர இணை செயலாளர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் திண்டிவனத்தில் நடைபெற்ற தேசிய நுகர்வோர் தின விழாவில் சிறந்த சேவையை பாராட்டி ஆன்மீக விருது எண்டியூர் புருஷோத்தமன் அடிகளார் மற்றும் அம்பேத்கர் விருது சென்னை ரவி ஆகியோர்களுக்கு மாநில தலைவர் சுப்பிரமணியன் வழங்கினார். இறுதியாக பொது நடவடிக்கை குழு துணைத் தலைவர் பழனி நன்றி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் ஏற்கனவே சில மாவட்டங்களில் சிலிண்டர் கிடைக்காததால் உணவகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு, பதுக்கல் மற்றும் விலை உயர்வு ஏற்படாமல் தடுக்க மத்திய பொது விநியோகத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கொரோனாவின் போது நிறுத்தப்பட்ட உழவன் விரைவு ரயில், மங்களூர் விரைவு ரயில் ஆகிய ரயில்கள் மீண்டும் திண்டிவனத்தில் நிறுத்த வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சரிடம் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகத்தின் கோரிக்கையை ஏற்று திண்டிவனத்தில் உழவன் விரைவு ரயில், மங்களூர் விரைவு ரயில் நின்று செல்கின்றன. எனவே மத்திய ரயில்வே அமைச்சருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் ஆகியோர்களுக்கு சமூக நல உரிமைகள், நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல சங்கம் பாராட்டை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
மாநில இணை பொதுச் செயலர் சரவணனுடைய துணையோடு தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய பிரேம்குமார், வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அருணேசனும், மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய பாஸ்டர் ராஜன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர் முகேஷ் சிவசாமி ஆலயத்தில் ஆன்மீக சேவை செய்து வருகிறார். இவர் ஆலயத்திற்கு ஒரு மக்களிடம் ஒவ்வொரு உறுப்பினரும் வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலே நீங்கள் தேசிய அறிவியல் கழகம் தமிழ்நாடு பிரிவு, இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை, தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம் சென்னை ஆகிய நிறுவனங்கள் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியுடன் இணைந்து இக்கல்லூரியில் அறிவியல் துறையில் எதிர்கால உயர்கல்வி வாய்ப்புகள் என்ற தலைப்பில் அறிவியல் விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது. முனைவர் வனிதா முன்னிலையில் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் சண்முகவள்ளி தலைமையில் நடைபெற்றது. இப்பயிலரங்கில் சிறப்பு அழைப்பாளர்களாக பேராசிரியர் சேகர், துறை தலைவர் வேதியியல் துறை, இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை, பேராசிரியர் சுரேஷ்குமார் ராயலா, உயர் தொழில்நுட்ப துறை, இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை, பொதுச் செயலாளர் தேசிய அறிவியல் கழகம் தமிழ்நாடு கிளை முனைவர் ரமணன், விஞ்ஞானி SG, முனைவர் மோகன்ராஜ், விஞ்ஞானி தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம் சென்னை சிறப்புரையாற்றினர். மேலும் இப்பயிலரங்கத்தில் கிராமப்புற மாணவர்களுக்கு அறிவியல் பாடங்களை தேர்ந்தெடுத்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் சேர வழிகாட்டி நெறிமுறைகளை எடுத்துரைத்தனர். இப்பயிலரங்கில் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியின் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அறிவியல் துறை மாணவர்கள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் தனியார் சுயநிதி கல்லூரிகளை சார்ந்த இளங்கலை, முதுகலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரி வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் குப்புசாமி ஒருங்கிணைத்தார். இறுதி நிகழ்வாக பேராசிரியர் சுரேஷ்குமார் நன்றி உரை கூறினார். ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப கனவுடைய Now I request a great visionary, our principal madam, to preside over this career for excellence. பெரம்பலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதையடுத்து மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இமெயிலில் வந்த திடீர் வெடிகுண்டு மிரட்டலால் பாதுகாப்பு கருதி நீதிமன்றத்திற்குள் இருந்த நீதிபதிகள், நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், வழக்காடிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் என அனைவரும் நீதிமன்றத்தை விட்டு உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இதனால் பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்குள் பெரும் பரபரப்பு நிலவியது. வழக்கு விசாரணைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. சோதனையில் நீதிமன்ற வளாகத்திற்குள் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் போலியானதாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தி வரும் காவல்துறையினர் மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே பெரம்பலூர் நீதிமன்றத்திற்கு கடந்த ஜனவரி மாதம் 6 மற்றும் 22 மற்றும் பிப்ரவரி 25 ஆகிய தேதிகளில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இன்று 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.